அல்லேலூயா, ஆமென். நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? இந்த நாளில் நாம் எந்த கரிசனையோடு நாம் ஜெபித்து முன்னேற வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாருமே இந்த உலகத்துக்குரியதை பேசும்போது நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கிறிஸ்துவோடு நெருங்கி வாழுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டால் நலமாக இருக்கும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதில் நிறைய பேருக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கேட்க கஷ்டம். நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய உலகத்தின் பிரச்சனைகளைத்தான் அதிகமாக நம்ம தேடி கேட்போம். ஆனால் அதுக்கு மேலாக நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால், ஆண்டவரிடத்தில் இருக்கின்ற குணங்களையும் ரகசியங்களையும் கற்றுக்கொண்டால் ஈஸியாய் வாழ்ந்து போவதற்கு முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். நாம் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொண்டாதான் இயேசுவோடு சேர முடியும். இயேசுவோடு இணைந்து கொள்ளணும்னு சொன்னால் நாம் ஆவிக்குரிய நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை இன்றைக்கு உலகம் நன்றாய் அறியவில்லை. நிறைய விஐபி ஊழியக்காரர்கள் கூட அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களோடு ஒரு பெரிய ரசிக மன்றம் இருக்கிறதுனால அது அதிகமாய் அந்த ஆவிக்குரிய காரியத்தை மட்டம் தட்டி விட்டு மாம்சத்துக்குரிய காரியத்தை செய்கிறாங்க. மாத்திரமல்ல, ஆவியானவர் சபையை பேச விடாதபடி அவங்களே பேசுகிறாங்க. ஆவியானவர் எவ்வளவாய் சபைக்கு பேச வேண்டும் என்று விரும்பினாலும் அதை பேசாதபடி விசுவாசியுடைய முகத்துக்கேற்றபடி பேசுறதுனால ஆவியானவர் இன்றைக்கும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் போகாதபடி ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாய் அறிந்து கொள்வதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். நாம் சில ஆவிக்குரிய சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்து ஜெபிப்போம். மீதி நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒரு படிச்சு பார்க்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. தேவ சபை நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? ஆவிக்குரிய காரியங்களை நாம் எப்படி கண்டறிய வேண்டும்? இங்கே பவுல் நிருபத்தில் எழுதி வைத்திருக்கும் போது சரியா எழுதி வைத்திருக்கிறார். நாம் கடந்த வியாழக்கிழமை கூட அந்த உபவாச கூட்டத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தியை கேட்டோம் என்று நான் விரும்புகிறேன். அது கூட ஆவிக்குரிய ஒரு செய்தியாக இருந்தது. அதை போல இந்நாள் இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் நிருபத்தில் எழுதும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். ஆமென். உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். இயேசுவோடு ஒரு மனுஷனோ மனுஷியோ நடக்கிறவங்களுக்கு எப்போதுமே தெரியும். அவர் நடத்துகிற வழிகளிலே, அவர்களை உருவாக்குற வழிகளை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தெரியும், இந்த நாளிலே நான் ஆவியோடும் ஆத்மாவோடும் என் சரீரத்தை குற்றமில்லாதபடி நான் இயேசுவோடு நடக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதிலிருந்து மெல்ல நாம் சருகுக்கும் போது, அதிலிருந்து மெல்ல நம்ம மாறி சறுக்கி போகும்போது நமக்கு தெரியும், இன்றைக்கு நான் மாம்சத்திலே அதிகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் மாம்சத்தில் இருக்கிறதுனால எனக்கு மாம்ச சிந்தனை அதிகமாக இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தனையை விட மாம்ச சிந்தனை என்னை இருக்கிறது. மாம்ச சிந்தனை என்னை உருவாக்கி என்னை கீழ்ப்படுத்த பார்க்கிறது. அந்த கீழ்ப்படுத்த பார்க்கும்போது மேலான விசுவாச பிள்ளைகளும் பரிசுத்தவான்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மாம்சத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுத்த இடம் கொடுக்க கூடாது. அந்த மாம்சத்தை முறித்து என்ன செய்யணும்? என் ஆவி என் ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி என்ன செய்யணும்? ஜெபித்து கேட்க வேண்டும். அல்லேலூயா. பைசலாம். எப்போது அதை கேட்க வேண்டும். ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். நீ வரும்போது ஒரு குற்றமற்ற பாத்திரமாய் உமக்கு முன்பாய் நான் நிற்கும்படி என்னிலே எந்த ஒரு மோசமானதும் காணக்கூடாது என்று சொல்லி நீங்கள் முதல் ஜெபத்தில் நீங்கள் கேட்டால்
வரும் நாட்களிலே நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை குற்றமில்லாதபடி பாதுகாத்துக் கொள்ள இயேசு வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அது எப்படி எங்களை அது காத்துக்கொள்ள முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? எங்க மாம்சம் பலவீனம் உள்ளதானே, எங்க மாம்சத்தில் இருக்கிறது தானே, இது எப்படி நான் முறிக்க முடியும் என்று சொல்லி நீங்க கேட்பதுண்டு. இது ஈஸி அல்ல. இது எப்படி இதை மாற்றி நான் ஆவிக்குரிய பிள்ளைய மாற முடியும் என்று சொல்லி கேட்டா, ஆம், மாம்சம் நீங்கள் பிறப்பு சாத்தான் உருவானதே ஆதாமில் இருந்தாக்கும். சாத்தான் உருவானது ஏவாளில் இருந்தாக்கும். அவன் எப்போது இந்த பூமியில விழுந்தாலும் ஒரு மனுஷனோடும் இடைப்பட்டு அவன் உருவானதே ஒரு மாம்சீகத்தின் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனபடிதான் அந்த சாத்தானுடைய துர்க்குணம் ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்குள்ளும் சாத்தானுடைய துர்க்குணம் எப்போதும் இருக்கிறதா இருக்குது. இப்போதும் இருக்கிறது, என்னோடு இருக்கிறது, உங்களோடு இருக்கிறது, சகல பரிசுத்தவான்களோடும் இருக்கிறது. ஆனா அது சாத்தான் ஆதாம் இடம் கொடுத்ததுனால உருவானதாக்கும். சாத்தானுடைய கிரியைகள் ஆதாமுக்குள்ளே உருவானது. அது எப்போதுமே தேவனை நோக்க விடாதபடி, ஆவிக்குரிய காரியங்களை நோக்க விடாதபடி மாம்சத்துக்குரியதை மாத்திரம் கிரியேட் பண்ணி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு வர மிஸ்டேக். அது ஆதாமிலிருந்து உருவாகி அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம், அந்த பிள்ளைகளாயிருக்கிற அவர்களுக்குள்ளே உருவானதுதான் சந்ததியாய் இந்நாள் தலைமுறைகளிலும் அந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் பாவம் நமக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனபடிதான் சாத்தான் உங்களோடு நடக்கிறதும், சாத்தான் உங்களிடத்தில் கிரியை செய்கிறதும் அந்த அறிவில்லாமல் இருக்கிறதுனால நீங்க அந்த பாவத்தில் நீங்க அவருக்கு சொந்தமா இருக்கிறீங்க. ஆனபடிதான் சாத்தான் கூட நடந்து ஆவிக்குரிய காரியத்தை செயல்படுத்த விடாத பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேணும், இது ஆதாமிலிருந்து உருவானதாக்கும். அந்த மாம்சம் தான் எனக்கிட்ட கிரியேட் பண்ணி கொண்டிருக்குது. அதை முறிப்பதற்குத்தான் கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து உனக்காக சிந்தின இரத்தம். ஆமென். ஆனபடி இந்த பாவ சிந்தனை உனக்குள்ளே வரும்போது நீ ஆவியின் சிந்தனையை கொண்டுவதற்கு ஜெபித்து இந்த பாவத்தை முறித்து இயேசுவோடு தொடர்ந்து போக வேண்டும். அல்லேலூயா. இயேசுவோடு தொடர்ந்து போக வேண்டும். இயேசுவின் குணங்களை வர்ணிக்க வேண்டும். இயேசுவின் ரகசியங்களை வர்ணிக்க வேண்டும். இயேசுவின் சித்தத்தை வர்ணிக்க வேண்டும். அவருடைய பாடு மரணத்தை குறித்து வர்ணித்து நாம் அவரோடு தொடர்ந்து போகும்போது இந்த சாத்தானுடைய சிந்தனைகளும் சாத்தான் உங்களுக்குள்ளே உருவாக்குற பாவ சிந்தனைகளை முறித்து கிறிஸ்துவின் சிந்தனை நடப்பதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த வழியை மறக்க கூடாது. அந்த வழி எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் கிடையாது. அந்த பாதைகளை கற்றுக் கொடுக்க யாரும் கிடையாது. இப்ப எந்த மனுஷனையும் சாத்தான் விடுவதில்லை, ஒரு பெரிய ஊழியக்காரனை விடுவதில்லை. அப்படின்னு அவங்க இயேசுவாய் இருக்கணும். ஒருவனை விட மாட்டான். அவனுடைய சித்தத்தையும் அவனுடைய திட்டத்தையும் முறிக்கிறது இயேசுவை பிடித்து கொண்டாக்கும். எனக்கு மாம்ச சிந்தனை வேண்டாம், எனக்கு மாம்ச சிந்தனை தேவை கிடையாது, நான் மாம்ச சிந்தனை ஆசைகள் எல்லாம் முறிக்கிறேன், எனக்கு தேவை இயேசுவின் சிந்தையாக்கும், இயேசுவின் ரகசியங்களாக்கும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவோடு நடக்கும் போது, இயேசுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டே நீங்கள் செபிக்கும் போது ஆவிக்குரிய சிந்தனை வரும். அது உங்களை ஆவி ஆத்துமா சரீரத்தை நிரப்புகிறதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லுவீங்க, எங்களுக்கு ஒன்றும் பிடி கிடைக்கதில்லை, நீங்க பேசிட்டே போறீங்க, ஏதோ எங்களுக்கு ஒரு பிடியும் கிடைக்கதில்லை. அல்லேலூயா. ஏன்னா பிடி கிடைக்குதாங்க. ஆமே. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதான்னு செக் பண்ணி பாருங்க. ஆவிக்குரிய சிந்தனையிலே வளருறீங்களான்னு செக் பண்ணி பாருங்க. ஆவிக்குரிய சிந்தனை குறித்து நீங்கள் தீர்மானித்துக் கொண்டு நீங்கள் அதிகாலையிலே ஒரு நேரம் ஜெபிக்கும், ஆண்டவரே என்னை குற்றமற்ற பாத்திரமாய் நடத்த வேண்டும். நீ வரும்போது நான் குற்றமுள்ளவனாய் இருக்கக்கூடாது, குற்றமுள்ளவனாய் இருக்கக்கூடாது, குற்றமற்றவனாய் இருக்கும்படி என் ஆவி ஆத்தும சரீரத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சரீரத்தை ஆண்டவராய் இயேசுவின் கையில நீ விட்டு கொடுத்தா அவர் ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்கு தந்து பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவர் வரும் நாளிலே உன் ஆவி ஆத்ம சரீரம் குற்றம் இல்லாதபடி இருக்கும்படி கர்த்தரே உன்னை சுத்திகரிக்கிறார். ஆமென். ஆமென். நீங்கள் இயேசுவுக்கு கனி கொடுக்கும்படி
முன் நாட்களே பிசாசுக்கேற்ற கனிகளை கொடுத்து கொண்டிருந்தோம். அந்த கனியிலே அவன் திருப்தியாகி நம்ம வீட்டையும் உங்க சரீரத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். உங்களை ஆளுகை செய்து நீங்கள் அறியாம மரணத்தின் பாதையிலே போய் கொண்டிருந்த உங்களை இயேசு அந்த பாதையை காண்பிக்கத்தான் இயேசு வந்தார். அந்த பாதையை காண்பித்து சாத்தானுடைய சிந்தனை எப்படி முறிக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய சிந்தனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது நீங்கள் ஆவியிலே வளரும் போது, ஒரு ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்ற பின்பு நீங்கள் ஆவியிலே வளரும் போது அதிகமாக நீங்கள் சபையிலே தரித்திருந்து அந்த ஆவியின் சிந்தனைகளை நீங்கள் நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆவியிலே நிறைந்து கொண்டிருக்கிறீங்க, மனசாட்சியில் ஆவியிலே நிறைந்து கொண்டிருக்கிறீங்க. சாத்தான் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். சாத்தான் நம்மை ஆளுகை செய்து உங்க ஆவி ஆத்ம சரீரத்தை கொலை செய்ய பார்க்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டும், சாத்தானே நீ ஆதாமை ஏமாற்றினது உண்மைதான். அந்த ஆதாமில் இருந்து ஏமாற்றினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் உன்னை ஜெயித்திருக்கிறார். அந்த வழியாய் நானும் போவேன், நீ என்னை தொட முடியாது என்று சொல்லி உன் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வாயானால், உன் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வாயானால் கர்த்தர் உன்னை குற்றமற்ற பாத்திரமாய் உன்னை இயேசு நடத்த வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆம், அதுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஆவி ஆத்ம சரீரத்தை நன்றாய் பாதுகாத்துக் கொள்வதற்காக, ஆவி ஆத்ம சரீரத்தில் அதிகமாய் உம்மோடு நடப்பதற்காக அதிகமாய் ஜெபித்து கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஈஸியா ஒன்றும் பரலோகத்து போக முடியாது. இதுக்கு மேல் சுவிசேஷம் ஒன்றும் கிடையாது. ஆனபடி உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை நீங்கள் கரைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவரே கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நாம் ஈஸியா அதில் வர முடியாது. ஈஸியா அந்த விசுவாசத்திலே நாம் நிற்க முடியாது. அந்த அப்போஸ்தலர்களை அவர் அழைத்து கொண்டு நடக்கும்போது அதிகமாய் விசுவாசிக்கும்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா அவங்களை விசுவாசத்தில் நிற்க முடியவில்லை. காரியம் பூமி இழுக்கிறது. வேலைப்பாடுகள், கஷ்டப்பாடுகள், பண கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பட்டினி, வறுமை, அநேக காரியங்கள் என்ன செய்கிறது, அவர்களை தன் பக்கமாய் சாத்தான் பக்கமாய் இழுக்கிறது. புரியுதா? அல்லேலூயா. உங்களை சாத்தான் இழுக்கிறது. அப்படித்தான் இத்தனை செலவுகள் இருக்கிறது, இத்தனை காரியங்கள் இருக்கிறது, இன்ன காரியங்களை நடத்தி முடிக்க வேண்டி இருக்கிறது, பிள்ளைகளை திருமணம் பண்ணி மேலான இடத்துல கொடுக்கணும், இப்படி அநேக காரியங்கள் நம்ம இழுத்து கொண்டு இருக்கிறது. அது ஒவ்வொருவருக்கும் இழுக்கிறது. அப்படி இழுக்கும் போது முன்னே இருக்கின்ற பிரச்சனையை பார்த்து கொண்டு நாம் விழுந்து அமங்கி கொண்டிருக்கிறோம். முன்னே இருக்கின்ற பிரச்சனைகளை கவனித்து செய்கிறோம், நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப விசுவாசத்துல வளர முடியாது. ஒரு நல்ல விதையாய் பூமியில விழுந்து அது வளராமல் அது முள்ளுகள் வந்து அமுக்காது போல அமுக்கிவிடும். வசனத்தை அமிக்கிறதா பிசாசுடைய வேலை. அப்ப நீங்கள் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட என் ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி, அதை பூரணப்படுத்தும்படி எங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு விசுவாசத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ சொல்லுகிற வார்த்தையின்படி எனக்கு நடக்கும்படி நான் விசுவசிக்க வேண்டும். நீ சொல்லுகிற வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் விசுவாசம் பெருக வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆவி ஆத்ம சரீரம் குற்றமில்லாதிருந்தால் ஆண்டவரை கர்த்தர் உங்க சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே தங்கி இருக்கிறதுனால அவர் சரியாய் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறாமே. அப்ப வாழ்க்கையிலே என்ன வேணும்? ஆவிக்குரிய காரியத்திலே வளருவதற்காக ஒரு விசுவாசத்தை கேட்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாக இருப்பதற்கு ஒரு விசுவாச பவுண்டேஷனை கேட்க வேண்டும். நான் எப்போதுமே உம்மிடத்தில் ஏதாவது கற்றுக்கொள்வதற்கு ஒரு விசுவாசத்தை எப்போதும் எனக்குள்ளே உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் முன்னே காணாதது, அது எனக்கு கிடைக்கும், அதுதான் விசுவாசம். முன்னே ஒன்றும் இருக்காது, அது எனக்கு நடக்கும், அதுதான் விசுவாசம். என் வாழ்க்கை சீர்வாயா இருக்கும், ஆனா என் வாழ்க்கையில எல்லாம் நடக்க போகுது, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. என் பிள்ளைகள் மேலே வளருவார்கள், அதுதான் விசுவாசம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வேன், அதுதான் விசுவாசம். நான் தேவனோடு நடப்பேன், அதுதான் விசுவாசம். எத்தனை நெருக்கடி வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி விசுவாசத்தோடு நீ நடக்கும் போதுதான் தேவன் பிரியப்படுகிறான். அல்லேலூயா.
தேவன் பிரியப்பட. அதுதான் அப்போஸ்தலர் கேட்கிறாங்க. நான் விசுவாசத்திலே வளரும்படி ஆண்டவரிடத்திலே கேட்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் விசுவாசத்திலே வளருவதற்காக அதிகமாய் ஆண்டவரோடு கேட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் விசுவாசத்தில் ஒவ்வொரு காரியங்களும் உம்மை குறித்து அறிய வேண்டும். நீ செய்கிற திட்டங்களை நான் விசுவாசித்து அறிய வேண்டும். ஒரு ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையா இருந்ததை போல நானும் ஒரு விசுவாசத்தின் தந்தையா இருக்க வேண்டும். என்னை விசுவாசத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற காரியங்களை தேவ சமூகத்தில் வைத்து நீங்கள் விசுவாசத்தில் வளரும் போது பின்பு ஆவிக்குரிய விசுவாசம், அல்லேலூயா, பரலோகத்தை குறித்துள்ள விசுவாசம், காணக்கூடாத இடத்தை குறித்துள்ள விசுவாசம், நம்ப முடியாத இடத்தை குறித்துள்ள விசுவாசம், இயேசுவோடு நடக்கிற விசுவாசத்தை கேட்டு நீங்கள் நாளுக்கு நாள் பெற்றுக்கொண்டால் உங்கள் ஆவி ஆத்தும சரீரம் இயேசுவை போல மாறுகிறதை பார்க்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சபையில் ஆவி ஒன்றும் இல்லை. ஆமென். அது வேற போட்டோம். ரைசலாம். சபையில் ஒரு ஆவி கிடையாது. இன்னைக்கு மழை இல்லை, குளிரடித்து கொண்டு இருக்குது இல்லையா? அல்லேலூயா. ரைசலாம். என்னத்தை நீ வார்த்தை நீ யூடியூப்ல கேட்குறது போதும். இதெல்லாம் தேவையே கிடையாது. வீட்டில் இருந்து அப்படியே போயிடும். ஆமென். என்ன போகிறது? சரிதானா? அல்லேலூயா. இப்போ இது ஒன்றும் கேட்க வேண்டிய தேவையில்லை. யூடியூப்ல அழகான வார்த்தை வருகிறது, அப்படி தட்டி பார்த்து போயிட்டே இருக்கணும். ஆமென். ரைசலாம். ஆமே. மரண வழியை தெரிந்து கொள்ளாதிருங்கள். சபையில பேசுகிற ரகசியம் யூடியூப்ல பேச முடியாது. சபையில பேசுறது வேற, யூடியூப்ல பேசுறது வேற. எல்லாருமே தெளிவுள்ள வசனம் உள்ளவர்கள் அல்ல. எல்லாரும் கர்த்தர் கொடுக்கவில்லை. அநேக வசனத்தை மறைத்ததினாலே அவர்களுக்கு கொடுக்கவில்லை. வசனத்தை மறைக்காதபடி யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் வசனம். அதை தயவு செய்து ஆவியிலே பெற்றுக்கொண்டு ஆவியிலே வளர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5 பார்க்கும்போது நாம் தேவனை அறிகிற அறிவிலே அனுதினம் வளருவதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். படிச்சு பாருங்க. எப்படி? அவைகளால் தேவனை அறிகிற அறிவின் அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் எல்லாம் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் ஹல்லேலூயா பிரைஸ்லாம் ஆண்டவரை அறிய விடாதபடி, ஆவிக்குரிய காரியங்களை அறிய விடாதபடி மேட்டிமையான எண்ணம் வீட்டில் இருக்கும். நான் இப்படி வாழ வேண்டும், இப்படி ஜீவிக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு மேட்டிமையான எண்ணம் இருக்கவங்க பிசாசு ஜெயம் எடுத்து விடுவான். அதை கீழ்ப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதை கீழ்ப்படுத்த வேண்டும். ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும். நான் இந்த பூமியில என்ன ஆசைப்பட்டாலும், பூமியில எதை நாடினாலும் இது ஒன்றுமில்லை, இது கொஞ்ச நாள்ல முறிந்து போற காரியம். ஆனபடி அதை கீழ்ப்படுத்தி என்ன செய்யணும்? இயேசுவை அறிகிற அறிவை கேட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். அது ஈஸி அல்ல. அது நீங்கள் நினைக்கிற போல அல்ல. எப்போதும் வயிற்றுக்கு தான் தேடுவோம். நம்ம எப்போதும் வயிற்றுக்கு தான் தேடுவோம். அது மாம்சம். எப்போதும் உணவை குறித்து தேடுவோம். எப்போது நாளைக்குள்ள காரியத்தை குறித்து தேடுவோம். இந்த பூமிக்குரிய காரியத்தை தேடும் போது அந்த பூமிக்குரிய காரியம் நம்ம என்ன செய்கிறது? பிசாசுக்குள்ள கீழ்ப்படுத்தும். என்ன? அல்லேலூயா. அது பிசாசுக்குள்ள கீழ்ப்படுத்தி நம்மை அடக்கி போடும். ஆனபடிதான் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடி அவன் நம்மை அடக்கும் போது நீங்க கேட்கணும், ஆண்டவரே இந்த நெருக்கடியின் மத்தியிலும், இந்த பிரச்சனையின் மத்தியிலும், இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் மத்தியிலும் உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து அந்த அறிவை உங்களுக்குள்ளே உண்டாக்க இயேசு வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் எல்லாம். கேட்கவங்களுக்கு தான் கொடுப்பா. எனக்கு அந்த பரலோகத்தினுடைய ரகசியம், உம்முடைய ரகசியங்கள் எனக்கு அறியணும், உம்முடைய வழிகளை அறியணும், உம்முடைய பாதைகளை கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் ஜெபித்து கேட்கணும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஆமென். இப்படி சும்மா வந்து அப்படி இருந்துட்டு போறதல்ல, பெடலையெல்லாம் பிடிச்சு நிறுத்தி ஒரு அதல்ல. வசனத்தை கேட்டு அதை உருவாகாவிட்ட கஷ்டம். நான் ஆராய்ந்து பார்க்கும்போது பரலோகம் ஒருவரும் போக முடியாது.
அதெல்லாம் எழுதி வச்சிருந்தேன், மறந்துட்டேன். ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு சபையும் போக முடியாது. நீங்க நினைக்க மாதிரி கிடையாது. ஏமாந்துடாதீங்க. பரலோகம் என்பது ஈஸி அல்ல. எல்லா மனுஷர்களும் கோட்டிங் பண்றது முழுவதும் பூமிக்குரிய காரியமாக்கும். கர்த்தருக்காய் திறப்பல் நிற்க யாருமே கிடையாது. ஏதோ ஒன்றோ ரெண்டு பேர் தான் அவருடைய முகத்தை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய காரியங்கள் நீ என் மேல எதை வைத்து அதை எனக்கு சொல்லிக் கொடும் என்று சொல்லி கேட்டு ஜெபிக்கிறவங்க கொஞ்சங்களாக்கும். அதிகம் பேர் ஒன்றும் கிடையாது. அந்த கொஞ்சம் பேரை மாத்திரம் தான் விரும்பி அந்த ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த கொஞ்சம் பேர்ல நீங்களா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அதை கொஞ்சம் நீங்க விட்டு விட்டீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் பூமிக்குரிய காரியங்களை மாத்திரம் நீங்க தெளிவுபடுத்தி பார்ப்பீங்கன்னு சொன்னா, வயிற்று பிளப்ப மாத்திரம் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, சாத்தான் நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாகுவான். விட்டு மாறவே மாட்டான். 2 நாள் ஆவியில வருவோம், ஒரு உபவாச கூட்டம் வந்து ஆவியில வருவோம், ஒரு காத்திருப்பு கொண்டு வந்து ஆவியில வருவோம். ஆவியை விட்டு போன உடனே, வீட்டுக்கு போன உடனே மாம்சத்திற்கிய சாப்பாடை குறித்து சிந்திக்கவும் சாத்தான் உங்களுக்குள்ள உருவாகுவான். ஒருபோதும் ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்ள முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். நான் பொய் சொல்லுறேனோ? நல்லா சிந்திச்சு பாருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் கொஞ்சம் வயதுக்கு மூத்தவர்கள், உங்களுக்கு ஈஸியாக இதை கற்றுக்கொள்ள முடியும். ஆனபடிதான் எப்போதும் அந்த நினைவு, ஆவிக்குரிய நினைவு இருக்கும்படி நான் விசுவாசத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யணும்? ஜெபித்து கேட்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு நிறைய தோல்விகள் உண்டு, பூமியில நிறைய நெருக்கங்கள் உண்டு, பூமியில பல பல ஆசைகள் எனக்கு இருக்கிறது. ஆனா இது ஒன்றும் என்னை இது எல்லாம் பூமியோடு என்னை தாழ்த்து விடும். இதை மேற்கொள்ளும்படி ஒரு உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாய் கிறிஸ்துவோடு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, ஆவிக்குரிய காரியத்தில் அதிகமாய் நீங்கள் வளரும் போது, இந்த சாப்பாடை பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மேலானவைக்கு நேராய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்கு பதிலை சொல்லிக் கொடுப்பான். கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுப்பான். கர்த்தர் உனக்கு ஆராதனைகள் கர்த்தர் தெளிவுபடுத்தி உன் ஆவி ஆத்ம சரீரத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் எப்படி இருக்காரோ அதை போல சபையை உன்னை உருவாக்க ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ ஆவியில் அப்படி உருவாகி கொண்டிருப்ப, உன் தோழி வருவா, ஆவியில உருவாகி கொண்டிருப்பீங்க. ஒரு கெட்ட படம் வரும், என்ன நீ ஆவியில உருவாகி கொண்டிருப்ப, ஒரு கெட்ட சீன்கள் வரும். அப்படி உள்ள உலகம். நீ ஆவியிலே உருவாகி கொண்டிருக்கும் போது, யாரோ உன்னை இழுத்து கொண்டு வரும்போது நீ ஆவியின் காரியங்களை விட்டு போகக்கூடாது, அதை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவனுடைய பாவியோடு இடைவேளை வைக்க, பாவியோடு நீ பேசு, ஆனா பாவியுடைய கிரியை உனக்குள்ள இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நீ பாவிக்கு வீட்டில் போ, பாவியை தேடி போ, பாவிக்கு ஆலோசனை கொடு, ஆனா பாவியின் கிரியை நீ கற்றுக்கொள்ளாத. ஆமென். அந்த கிரியை நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனபடி என் தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் வளர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்க வேண்டுமா? ஜெபம் பண்ணி கேட்கும் போது நாம் அந்த ஆவிக்குரிய காரியத்தில் வளர முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். வளரணும்னா வளருவீங்களா? பைசலாம். பிரச்சனை உண்டு, வியாதி உண்டு, கஷ்டம் உண்டு, பலவிதமான போராட்டம் உண்டு, பலவிதமான இடுக்கம் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. சூழ்நிலையை பார்த்தா ஜெபிக்க முடியாது. ஆனா அதுக்கு இடையிலே ஆவிக்குரிய காரியத்தில் வளரும்படிதான் பவுல் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதை பார்க்க முடியும். ஆமென். 4வதாக நாம் உள்ளான மனுஷனிலே ஆவியிலே வல்லமாய் பலப்படும்படி எபேசியர் புஸ்தகம் 3:16 படிச்சு பாருங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களே வாசமாய் இருக்கவும். அல்லேலூயா. ஒன்று, விசுவாசத்தினால் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் உங்க இருதயத்துக்குள்ளே வாசமாய் இருப்பா. இன்னொன்று, அவருடைய சகல அறிவையும், பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்க, சகல அறிவையும் அவருடைய சகல ரகசியத்தினாலும் உள்ளான ஆத்துமாவிலே நிரம்பும்படி ஜெபித்து கேட்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நாம் பூமியை பார்க்கும்போது தென்னை மரம் இதோ என்று சொல்லுவோம், இதோ சபை என்று சொல்லுவோம், இதோ வீடு என்று சொல்லுவோம், இதோ புல்வெளி என்று சொல்லுவோம், இதோ ஆடு மாடுகள் என்று சொல்லுவோம், இதோ மனைவி என்று சொல்லுவோம், பிள்ளை என்று சொல்லுவோம். இதெல்லாம் காண்கிறது நேச்சுரலிட்டி. ஆனா காணாதவைகளை காணும்படியாக தான்
என்ன கேட்கணும்? உள்ளான மனுஷனிலே உங்க அறிவினாலே நான் நிரம்பி வழிய வேண்டும் என்று கேட்கும்போது கர்த்தர் பரலோகத்தின் ரகசியத்தை திருச்சபையாகிய உனக்கு கற்றுக் கொடுப்பான். அது நிரம்பி உன் ஆத்துமாவிலே வழியும் போது கர்த்தருக்கு தெரியும் இந்த பிள்ளை பூமிக்குரியதல்ல, மேலானவை தேடுகிறதுனாலே பரலோகத்தின் ஆவிக்குரிய ரகசியங்களை திருச்சபை கற்றுக் கொடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தின் ரகசியம் உனக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலா நீ ஜெபிக்க தொடங்கும். இன்னைக்கு ஒரு ரகசியம் கிடைக்க போகுது. இன்னைக்கு அவர் என்னோடு பேச போறா. ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம், ஆவிக்குரிய சந்தோஷம் நிரம்ப தொடங்கும். அல்லேலூயா. அப்ப கள்ள ஊழியக்காரனை நீ கண்டுபிடிப்பேன், திருடனை கண்டுபிடிப்பேன், பொய்யனை கண்டுபிடிப்பேன், ஏமாத்துக்காரனை கண்டுபிடிப்பேன். உன்னை ஒருவர் ஏமாற்ற முடியாது. டிவியில் உள்ள கட்ட பிரசங்கங்களை கேட்க மாட்டேன். ஆவிக்குரிய பிரசங்கங்களை கேட்டு நாளுக்கு நாள் உன் ஆத்துமாவிலே வல்லமையாய் நிறைக்கும்படி கர்த்தர் ரகசியங்களை சபையாகிய உன்னோடு பேசுவா. அந்த ரகசியம் உனக்குள்ளே நிறையும் போது சாத்தான் உன்னை தொட முடியாது. ஆமென். ஆவிக்குரிய ரகசியம் உங்க உள்ள உருவம் சாத்தான் பார்ப்பான். மாம்சத்தில் ஏதாவது ஏத்தலாமான், மாம்சத்தில் ஏதாவது ஏற்றி பார்ப்போமான்னு சொல்லி சாத்தான் நல்லா பார்ப்பான். 5 நாள் 10 நாள் 20 நாள் எல்லாம் கூட நடந்து பார்ப்பான். அநேக மாம்சத்தின் சிந்தனைகளை கொண்டு வருவான். நீ அதை தூக்கி எறியணும். எறிந்து விட்டு எனக்கு ஆவிக்குரிய சிந்தனையினாலே நிரம்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் எதிர்நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் ஆவியின் சிந்தனையாய் சபையாயிருக்க உங்களை சரீரத்தை நாளுக்கு நாள் உங்க ஆவி ஆத்ம சரீரத்தை நிறைத்து குற்றமற்ற பாத்திரமாய் உங்களை நடத்துகிறது பார்க்க முடியும். ஆமென், ஆமென். நீங்கள் குற்றமற்றதாய் நடந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது சாத்தான் 1 மாதம் 10 நாள் போராடி பார்ப்பான். அதான் வேதம் வெளிப்பாடு செல்வங்களை 10 நாள் ஜெயில எல்லாம் போடுவான். அதிலே நீ ஆவிக்குரிய கருத்தில் நிலைநிற்கும் போது சாத்தான் லூசிபரை பார்த்து சொல்லுவான், பெரிய தலைவனை பார்த்து, இந்த பாத்திரம் நடக்காது, இது இயேசுவோடு சேர்ந்து நடக்கிற பாத்திரம், இதை பிடுங்க முடியாது. சகலது அந்த ரகசியம் அந்த பாத்திரம் அறிந்து விட்டது. ஆனபடி இந்த பாத்திரத்தை நமக்கு தொட முடியாது என்று சொல்லி சாத்தான் உன்னை விட்டு மின்னலை போல ஓடுவதை பார்க்க முடியும். பின்ன உனக்கு நிரந்தரமா இயேசுவோடு நடப்பதற்குள்ள ஆவியின் காரியங்களை சபைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியான திருச்சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் எல்லாம். இப்படி உள்ள ஊழியக்காரனுக்கு சப்போர்ட் யாருமே இருக்காது. மற்றவங்க சொல்லுவாங்க எனக்கு கலெக்டர் இருக்கான்னு சொல்லுவாங்க, டெல்லியில் கமிஷன் இருக்கான்னு சொல்லுவாங்க, அயல்நாட்டில் இருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லுவாங்க, லண்டன்ல இருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லுவாங்க. அங்க எங்க எல்லாம் இருந்து ஃபோன் வந்து எங்க ஊழியக்காரங்களை எல்லாம் பயங்கரமா விசாரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மை உள்ள ஊழியக்காரனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. கல்வாரி சிலுவையிலே எனக்காக உனக்காய் ரத்தம் சிந்தி மரித்த இயேசு மாத்திரம்தான் உண்மை உள்ள விசுவாசியை, ஆண்டவர் உள்ள ஒரு ஊழியக்காரனை விசாரிக்கிறவர். ஆமென், ஆமென், ஆமென். நான் பார்க்கிறேன் சிலவங்க எங்க லண்டன்ல விசாரிக்கிறாங்க, ஐரோப்பியாவிலிருந்து விசாரிக்கிறாங்க, மிடில் ஈஸ்ட்ல இருந்து விசாரிக்கிறாங்க, இந்தியா முழுவதும் எங்களை விசாரிக்கிறாங்க. போதும், ஆண்டவர் விசாரிக்க வேண்டாமா? அப்படி ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ உலகம் உங்களை விசாரித்தால் ஆண்டவர் எங்கே என்று கேட்கிறேன். ஆண்டவர் விசாரிக்க வேண்டிய பிள்ளை எங்கே? ஆண்டவர் பேசணும், பெண் மகள் எங்கே? அவர் தேடி உலாவி வரும்போது என் பிள்ளையை காண முடியல என்று சொல்லக்கூடாது. ஆமென். உலகத்தில் யாரும் உன்னுடைய உயிரை கேரண்டிய பார்த்துக் கொள்ள முடியாது. உலகத்தில் தேரக்கிற எவனும் உனக்கு நித்திய ஜீவனை தர முடியாது. எந்த கலெக்டரோ எந்த எம்எல்ஏ எந்த தலைவனோ உனக்கு நித்திய ஜீவனை தர முடியாது. ஆனபடி என்னை விசாரிக்கிற ஒருவர் உண்டு, அவர் இயேசு மாத்திரம். என்னை விசாரித்தால் போதும் என்று சொல்லி திருச்சபை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் சொல்லுங்க. அவர் விசாரிக்கட்டும். ஆமென். உன் ஆவி ஆத்தும சரீரத்தில் அவருடைய நிறைவு இருக்கும் போது, அவர் உனக்குள்ளே பெருகி கொண்டிருக்கும் போது உலகத்தில் ஒரு நபரை நம்ப மாட்டேன், உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது. அவருக்குள்ள பெருகி பெருகி நேரம் கிடைக்கிற வேலையெல்லாம் நீ ஜெபத்தில் அமர்ந்திருப்பாய், ஜெபத்திலே காத்திருப்பாய். அவருடைய நிறைவுகளை பெற்றுக்கொண்டு அவரோடு நடக்கும் போது அழகாய் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஏற்ற காலம் அது அவர் வருகை நாட்களிலே உன் ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாய் நிற்கிறதை பார்த்து அநேக புறஜாதிகள் புலம்புவார்கள், அநேக பெரியவங்கள் பார்த்து புலம்புவார்கள்,
ஐயோ அற்பமா எண்ணப்பட்ட பாத்திரம், ஒதுக்கப்பட்ட பாத்திரம், காட்டுப்புதூர் உதவாது என்று சொல்ற இடத்துல இப்படி ஒரு அழகான வெள்ளை அங்கி தெரிக்க ஒரு நல் கூட்டம் நிற்கிறதா என்று சொல்லி அநேகர் உன்னை பார்த்து வெட்கப்படும்படியாக நீ அலங்காரமாய் தேவ கிருபையிலே அதிகமாய் வெல்லப்படும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், 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 ஆமென். மறந்திடாத மகளே, மறந்திடாத மகனே, தேவ வார்த்தை உன்னை நிரப்புகிறது, தேவ வல்லமை உன்னை நிரப்புகிறது. ஆவியின் சிந்தனையினாலே ஆண்டவரை அறிகிற அறிவு உனக்குள்ள பெருகட்டும். தேவனை அறிகிற அறிவு பெருகட்டும். இந்த பூமியை உண்டாக்கினவரும் சர்வதை உண்டாக்கினவரும் சர்வதை நிவர்த்தியாய் செய்கிறவரும் உன்னை ஆளுகை செய்கிறவரும் பரலோகத்தை உனக்கு தருகிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் சரீரத்தை ஆளுகை செய்தால் பிசாசு உன்னை தொட முடியாது. Hallelujah, 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 hallelujah. உள்ளான மனுஷனை நிரப்புவதற்காக கேட்க வேண்டும். உள்ளான மனுஷனை நிரப்புவதற்கு ஏன் நிரப்ப கேட்கணும் பாஸ்டர்? நம்முடைய உள்ளான மனுஷன் நம்முடைய அம்மா அப்பா பிறப்பாக்கும். அந்த பிறப்பில் இருப்பது எல்லாமே பாவமாக்கும், அக்கிரமமாக்கும். அதைத்தான் ரசிக்க தோணும். நம்முடைய அம்மா அப்பாவுடைய அந்த பாடி சாயலாக்கும். அதில் அதிகமாய் நமக்கு தோன்றுவது எல்லாமே உலகத்தின் காரியங்களை ஆக்கும். அது ஒரு மனுஷன் அந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு தான் இயேசு வந்தார். ஒரு உலகத்தை விட்டு பிரித்து அவரோடு நடப்பதற்கு தான் இயேசு வந்தார். ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் அறிய வேண்டுமானால் நீங்கள் ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை ஆவியின் சிந்தனையை நிரப்ப சொல்ல வேண்டும். அது உனக்குள்ளே நிறைக்கும் போது கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் போது பரலோகத்தின் சிந்தனை உனக்குள்ளே இறங்கி வரும். அங்கே உள்ள சகல ரகசியங்களை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்க தொடங்குவா. அங்கே உள்ள ராஜ்யத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க தொடங்குவா. மரியாள் தேவனுடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டதை போல நீ அவருடைய பாதத்திலிருந்து நாளுக்கு நாள் கற்றுக்கொள்ள 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 உன்னை அவருடைய சிந்தனையினாலே ஆவியினாலே உன் ஆத்மாவை உள்ளான மனுஷனை நிரப்புமா. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி நிரப்பும்போது அவருக்கு தெரியும் இந்த பிள்ளை மாம்ச சிந்தனை விட்டுட்டா. அப்படி நிரப்பும்போது தெரியும் இந்த பிள்ளை அப்பா அம்மா சிந்தனை அல்ல, என் சிந்தனையா இருக்கு. ஹல்லேலூயா. அந்த சிந்தனை தான் உங்களுக்கு வேண்டும். ஆனபடி அருமையான சபை, இந்த சபை பயங்கரமா கட்டுறாங்க, பில்டிங் எல்லாம் பயங்கரமா போடுறாங்க, கற்களாய் சிங்கரித்து வைக்கிறாங்க. சபைக்குள்ளே பாம்பு, சபைக்குள்ள சர்ப்பங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. சபைக்குள்ள வலு சர்ப்பம் பெருகி பெருகி கிடக்கிறது. மக்களுக்கு புரிய முடியவில்லை, மக்களுக்கு உருவாக முடியவில்லை. மக்கள் இன்றைக்கும் ஏதோ ஒருவரை பார்த்து கொண்டு திருச்சபை என்ற வெள்ளிங்களை பெய்யும் வருகிறவர்களாக இருக்காங்களே தவிர மக்கள் பெற்றுக்கொள்வதில்லை. காரியம் வலு சர்ப்பம் சபைகளில் கிடக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்ச சிந்தனை அதிகமாய் பெருகி கொண்டிருக்கின்ற சபைக்குள்ளே வலு சர்ப்பம் கிரியை செய்யும். அதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு 50 பேர் இருந்தா போதும், ஒரு 50 பேர் இருந்தா போதும். வலு சர்ப்ப தெரியும், இங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் உண்டு. ஆனபடி இந்த வெளிச்சத்துக்குள்ள வர முடியாது என்று சொல்லி, இவர்களுக்குள்ள இருட்டை கொடுக்க முடியாது என்று சொல்லி வலு சர்ப்பம் உங்களை விட்டு வெளியேறி போய் ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய ரகசியம், ஆவிக்குரிய அனுபவங்களை அறிந்து கொள்ளும்படி, ஆவிக்குரிய வல்லமைகளை தரித்துக் கொள்ளும்படி உங்க உள்ளான மனுஷன் புதிதாகட்டும், புதிதாகட்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த பழைய வாழ்க்கையை மறந்து, அந்த பழைய வாழ்க்கையை வெறுத்து, அம்மா அப்பா சுபாவத்தை வெறுத்து, அல்லேலூயா, அந்த ஆவிக்குரிய சிந்தனையினாலே நீங்கள் அதிகமாய் பலப்படும் போது கர்த்தருக்கு தெரியும் இந்த பிள்ளை யாரும் வேட்டையாட முடியாது, ஒரு பிசாசும் வேட்டையாட முடியாது. இவளுக்குள்ளே நிறைந்திருக்கிறது என் சிந்தனை. அவர் கர்த்தர் உன்னை நிச்சயமாய் பாதுகாத்து கொண்டு அந்த ஆவியின் சிந்தனைக்குள்ளே உன்னை நடத்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து 5வது ஒரு காரியத்தை கூட படித்து விட்டு நான் முடிக்க போறோம். எனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், பிரகாசமுள்ள மனக்கண்ணை தரும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென், பிரைஸ் தி லார்ட்.
எபேசியர் 1:19 நினைக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிடுங்க. ஆமே. ஒரு சின்ன நோட்டை வச்சு எழுதி வச்சிடுங்க. இந்த சகோதரி எல்லாம் எழுதி வைக்கும் போல நீங்கள் அன்பில்ல பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய வசனங்களை எல்லாம் எழுதி வச்சு நீ நோட் பண்ணம்மா. ஒரு சின்ன நோட் குறிப்பில் வச்சுட்டு அதை எழுதி வைக்கும் போது உனக்கு யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. ஒரு டிவியில் ஒரு பிரசங்கம் வந்தாலும் ஏது வந்தாலும் இதை நீ ஆராய்ந்து பார்க்கும் உனக்கு தெரியும் எது சரி என்று சொல்லி தெரியும். அதை உனக்கு பிடித்து கொள்ளலாம். ஆமே. பிரைஸ்ல அந்த வசனம் படி அம்மா. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிற நம்மிடத்திலே காண்பிக்கின்ற நம்முடைய வல்லமையை மகா மேன்மையானது மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை எப்படி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும். அல்லேலூயா. இப்படி நீ மரித்தோர்ந்து உயிர் தெழும்பி இருக்கிறீரே, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின உம்முடைய வார்த்தை எப்படி உள்ளது? என்னை ஒரு மனுஷ சாயலாய் உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் எவ்வளவு எப்படி உள்ளது? இந்த உலகத்தை பிரம்மாண்டமாய் படைத்து பரலோகத்தை எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி விடைத்து எங்களை ஆளுகை செய்து இந்நாள் வரை ஆளுகை செய்கிறேன். உம்மை குறித்துள்ள மகத்துவமான எண்ணங்கள் என் மன கண்களை பிரகாசியும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆமே. இச்சையை கேட்க கூடாது. ஒரு வஸ்திரத்தை இச்சிச்சு கேட்க கூடாது. ஒரு ஆபரணத்தை இச்சிச்சு கேட்க கூடாது. ஒரு பூமியை இச்சித்து கேட்க கூடாது. 10 பணத்தை இச்சித்து கேட்க கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அங்க ஸ்டாக்கா வச்சிருக்காது, தருவார். வரப்போற ராஜ்யத்தில் உங்களுக்கு கொடுப்பா, நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுப்பா. ஒரு அழகுள்ளவனாய் மாற வேண்டும் என்று கேட்க கூடாது. உலகத்துக்குரியதை கேட்காதபடி சகல படைப்பு உம்முடையதானே, இதை நான் அறியத்தக்கதாக எனக்கு ஒரு மன பிரகாசமுள்ள மனக்கண்ணை கேட்க வேண்டும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, நீர் மரித்து உயிர் தெழும்பினீரே, அந்த பிரகாசமுள்ள மனக்கண்ணை எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்க வேண்டும். லாசரு உயிரோடு எழும்பினாரே, அந்த மனக்கண்ணை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது அந்த பிரகாசமான வரப்போற காரியங்களுடைய மனக்கண் உனக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. ரகசியம் வெளிப்படும். அந்த ஆவிக்குரிய அறிவு, ஆவிக்குரிய கண்கள் உனக்கு திறக்கும் போது அந்த தேவனுடைய சகல ரகசியங்களும் உனக்குள்ளே வர தொடங்கும். அதுதான் ஆவிக்குரிய அறிவு. அல்லேலூயா. ஆமே. பிரைஸ்லாம். ஒரு பலனும் கிடையாது சபைக்கு வந்து விட்டு, ஒரு பலனும் கிடையாது சபைக்கு வந்து விட்டு. நான் போன சொல்றேன், சத்திய வசனத்தை அறிந்து நீ வீட்டில் போய் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாதான் அந்த மனக்கண்ணு திறக்கும். இல்லை இங்க வந்து இப்படி இருப்போம்னு சொன்னா ஒரு நாளும் அந்த மனக்கண்ணு திறக்காது. அதுக்கு நிறைய ஜெப தேவை உண்டு, நிறைய ஜெப தேவை உண்டு. இடைவிடாதபடி ஜெபிக்கணும். பரிசுத்த ஆலயமாய் விட்டு கொடுக்க வேண்டும். பரிசுத்த பாத்திரமாய் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்து உலகத்தை மறக்கும் போது இந்த பிரபஞ்சத்தை எப்படி உண்டாக்குனா, இனி வரப்போற ராஜ்யம் எப்படி, பரலோக ராஜ்யம் எப்படி, அந்த எல்லா மனக்கண்கள் அவருடைய எல்லா திட்டங்களும் இனி வரப்போற காரியங்கள் எல்லாத்தையும் நம்முடைய இருதயத்திலே ஆவியினாலே கொண்டு நிறைப்பார். அல்லேலூயா. ஆவியினாலே நிறைக்காது மாத்திரமல்ல, அவர் செய்ய போற ஒவ்வொரு ரகசியங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பா. ஆமே. அந்த ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு தகப்பனும் மகளும் போல, ஒரு தகப்பனும் பிள்ளையும் போல எப்போதும் கொஞ்சி கொஞ்சி அவரிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக் கொள்வதற்காய் உன் ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் கழுவ தொடங்குவார். அதிலே அவருடைய ரகசியம் நிறையும். உன் ஆவியிலே விடுதலை உண்டாகும், சரீரத்திலே விடுதலை உண்டாகும். வரும் நாட்களிலே பிசாசு உன்னை தொடாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடி இந்த பிரகாசம் உள்ள இயேசுவிடத்திலிருந்து அந்த மனக்கண் எனக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கேட்க வேண்டும். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்ல, நிறைய கஷ்டங்கள் உண்டு, நிறைய பாடுகள். இது மரிக்கும் போது ஒளிந்து போவதாக்கும். ஆனால் அவருடைய மகிமை ஒருபோதும் மரித்து போகாது, அது ஒளிந்தும் போகாது. அதிலே அதிகமாக நிறைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சத்துக்குரிய காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு ஆவிக்குரிய காரியங்களை உங்களை இருதயத்திலே நிறைக்கும் போது அந்த மனக்கண் திறக்கிறது.
நீ தேவனை தரிசிக்க போறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடி இந்த காரியத்தை மாத்திரம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய மனக்கண் திறக்கட்டும், நான் உள்ளான ஆத்துமாவிலே வல்லமையை நிறையட்டும் என்று சொல்லி நாளுக்கு நாள் நீங்கள் ஒப்பு கொடுத்த சகல சந்தோஷத்தினாலும் கர்த்தர் உங்களை நிறைத்து பாதுகாத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். நாம் எப்படி எழும்பி நிற்போம்?